Good morning student. நம்ம ஆல்ரெடி ஜியோகிராஃபியில் ஃபஸ்ட் லெசன் இன்டீரியர் ஆஃப் எர்த் அப்படிங்கிற லெசனை பார்த்துட்ருக்குறோம். இப்போ 2 டேஸாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் வேல்க்னோஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் வேல்க்னோஸ். த ஷேப் ஆஃப் எ வேல்க்னோ டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் லாவா அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் த எரப்ஷன். ஆன் த பேசிஸ் ஆஃப் சேஃப் தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் வேல்க்னோஸ். வேல்க்னோவில் 3 டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் வேல்க்னோ, எரிமலைகளில் வேல்க்னோவில் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன டைப்னா ஷீல்டு வேல்க்னோ அப்படின்னா என்னென்னமா கேடைய எரிமலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சிண்டர் கோன் வேல்க்னோ, அதாவது தழல் கூம்பு எரிமலை, சிண்டர் கோன் வேல்க்னோ. அடுத்தது கம்போஸ்டிட் கோர் வேல்க்னோ, பல்சிட்ட கூம்பு எரிமலை அப்படின்னு அர்த்தம். காம்போசிட் கோர் வேல்க்னோ. நெக்ஸ்ட்டு ஷீல்டு வேல்க்னோ, அதை பற்றி ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா a shield volcano is formed by quiet eruption of lava with a low silica content, such as volcano has a wide base and a cone with gentle slopes. Volcanoes of the Hawaii Islands are of this type. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஷீல்ட் வேல்க்னோ அப்படின்னா கேடைய எரிமலை. அது எங்கே இருக்கும் அப்படின்னா சிலிக்கா அப்படிங்கிற அளவு வந்து மிக ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இது என்ன சொல்கிறோன்னா இந்த வேல்க்னோ வந்து ரொம்ப மெதுவாக தான் என்ன பண்ணுன்னா அந்த லாவாவை வெளியே கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லாவா வெளியே வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் போகும், அதில் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து எங்கே அதிகமாக ஏற்படக்கூடியது, அதாவது ஷீல்டு வேல்க்னோ அப்படிங்கிற வேல்க்னோ எந்த பிளேஸில் எந்த ஐஸ்லாண்ட்ஸில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஹவாய் ஐஸ்லாண்ட்ஸில் நிறைய இங்கே குட்டி குட்டியாக நிறையா இந்த ஷீல்டு வேல்க்னோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிண்டர் கோன் வேல்க்னோ. சிலிக்கா ரிச் மேக்மா traps gases inside the volcano until enough pressure is built to push the magma out of the earth's crust. When this type of volcano erupts, it shoots gases, ash, etc. with great force, throwing them several kilometers up into the atmosphere. Such volcanoes have steep slabs and are made of cinder and ash. There are known as cinder cone volcanoes. Many volcanoes of Mexico and Central America belong to the group. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிண்டர் கோன் வேல்க்னோ எப்படி இருக்குன்னா ரொம்ப சிலிக்கா மேக்மா இது 2 கேஸுங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தடுக்கக்கூடிய அளவில் இது எப்படி இருக்குன்னா நம்ம ப்ரெஷர் மேக்மா சிலிக்கா இந்த 2 கேஸும் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிளாஸ்ட் ஆகி இதோட கேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும்போது இது எப்படி இருக்கும், புகை மண்டலமாகவும் காற்றுக்கும் சாம்பலாகவும். இப்போ நெருப்பு எரிஞ்சு எப்படி கறிக்கட்டையெல்லாம் விறகுலாம் எரிஞ்சு கறிக்கட்டையாக மாறி கடைசியாக சாம்பலாக மாறுதோ அந்த மாதிரி சாம்பல் மிகுந்த மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஷீல்டு வேல்க்னோ மாதிரி இது கிடையாது. இது ரொம்ப பயங்கரமாக ஆக்ரோஷமாக நிறைய பல கிலோமீட்டருக்கு இது வெடித்து பிளாஸ்ட் ஆகிற சவுண்டு வந்து பயங்கரமாக இருக்கும், சத்தம் கேட்கும். பல கிலோமீட்டருக்கு இந்த சத்தம் கேட்கும். இது வந்து தகன்னு எரியும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா கூம்பு வடிவில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க இது அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வேல்க்னோ மெக்சிகோ சென்ட்ரல் அமெரிக்கா இந்த 2 பிளேஸ்லேயும் இந்த வேல்க்னோ வந்து அதிகமாக இந்த ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா கம்போஸ்டிவ் வேல்க்னோனா என்ன அர்த்தம் அப்படின்னா கம்போஸ்டிவ் வேல்க்னோஸ் ஆர் மேட் ஆஃப் ஆல்டர்னேட் லேயர்ஸ் ஆஃப் லேவா, சிண்டர் அண்ட் ஆஷ். தே ஆர் ஆல்சோ கால்டு ஸ்ட்ராட்டோ வேல்க்னோ. ஸ்டர் ஹெலன்ஸ் இஸ் இன் an example of compostive volcano. Volcanoes are also grouped according to their property of eruptions, such as active, dormant, and extinct. These names
refer to the state of activity rather than the types of volcanoes. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னாமா, இந்த வேல்க்னோ கம்போஸ்டிவ் வேல்க்னோ வந்து லாவா, இது வந்து சாம்பல் மாதிரி மாறி மாறி என்ன பண்ண அடுக்குகள் லேயர் மாதிரி இது படிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஷீல்டு வேல்க்னோ மாதிரியோ சிண்டர் வேல்க்னோ மாதிரி இது கிடையாது. இது வந்து எப்படி இருக்குன்னா, பல வந்து இந்த லாவா, ஆஷ் வெண்ட், மேக்மா, பிரிட்ஜ், பைப் இது எல்லாமே சேர்ந்து லேயர் மாதிரி ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும். இது அதிகமாக இந்த கம்போஸ்டிவ் வேல்க்னோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஷியாட்டால் அப்படிங்கிற ஒரு சிட்டி பிளேஸில் செயின்ட் ஹெலன் அப்படிங்கிற இடத்துல கூம்பு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த வேல்க்னோ அடிக்கடி புகையை உண்டு பண்ணி லாவாவை, மேக்மாவை எல்லாம் ஹோல்ஸ் மாதிரி போட்டு அடிக்கடி இது வந்து இந்த வேல்க்னோ வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். பட் என்னென்னா, ஷீல்டு வேல்க்னோ மாதிரியும் சிலிண்டர் கோன் வேல்க்னோ மாதிரி இது கிடையாது. கம்போஸ்டிவ் வேல்க்னோ வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா 2 டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பர்டிகுலராக 3 டைப்ஸ்: ஆக்டிவ், டோர்மெண்ட், எக்ஸிட். இது வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்டிவ்னா செயல்படும். இது வந்து இந்த வேல்க்னோ வந்து அதிகமாக செயல்படக்கூடிய வேல்க்னோ ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா, டோர்மெண்ட்னா செயல்படாது. எக்ஸ்டின்ட் அப்படின்னா செயல் இழந்து செயல்படும் அப்படிங்கிறாங்க. செயலே படாது அப்படிங்கிறாங்க. செயல்படாத வேல்க்னோன்னு செயல் இழந்து காணப்படக்கூடியது அப்படிங்கிறாங்க. அந்த 3 டைப் இப்போ பார்க்கலாம். அதாவது ஆக்டிவ் வேல்க்னோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேல்க்னோஸ் தட் erupt frequently are called active volcanoes. Most of the active volcanoes lie in the Pacific Ring of Fire belt, which lies along the Pacific coast. There are about 600 active volcanoes in the world, such as Stromboli in Mediterranean Sea and St. Helens, USA, Philippines, Mauna Loa in Hawaii. 3,255 meter is the world biggest active volcano அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாமா, இந்த ஆக்டிவ் வேல்க்னோ வந்து அடிக்கடி அப்பப்போ என்னவும் பிளாஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து பர்டிகுலராக பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், பசிபிக் கடற்கரையோர இடத்துல தான் இந்த வேல்க்னோ இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னா நெருப்பு வளையம் மாதிரி எப்போ பார்த்தாலும் தகதகன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 600 எரிமலைகள் வந்து இங்கே இந்த மாதிரி இருக்குதான். அந்த ஆக்டிவ் வேல்க்னோ செயல்படக்கூடிய அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 600 வேல்க்னோ இருக்குது. அது எப்பயுமே ஆக்டிவாக தான் இருக்கும். பட் ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அடிக்கடி ஒவ்வொரு வேல்க்னோவும் பிளாஸ்ட் ஆகும், அப்புறம் கூல் ஆகிடும், அதுக்கப்புறம் அதோட ஒர்க்கை ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. பர்டிகுலராக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து மத்திய தரைக்கடலில் ஸ்டாம்போலி அது வந்து அமெரிக்கா நாட்டில் இருக்குது. செயின்ட் ஹெலன் பிலிப்பைன்ஸ் தீவில் இருக்குது. அதுக்கப்புறம் பினாட்டோபோ இன் பிலிப்பைன்ஸில் இருக்குது. மவுண்ட்லா 3,255 மீட்டர் இருக்குது. உலகின் மிகப்பெரிய பிக்கஸ்ட்டு ஆக்டிவாக இருக்கக்கூடிய வேல்க்னோ எதுன்னா இதுதானா. எது? பினாடோபோவும் ஸ்டாம்போலியும், அடுத்து செயின்ட் ஹெலன் அப்படிங்கிற பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய மவுண்ட்லா. இந்த வேல்க்னோ, இதெல்லாம் வேல்க்னோட பேர். இந்த வேல்க்னோலாம் என்னென்னா ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. பர்டிகுலராக இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாம்போலி அப்படிங்கிற வேல்க்னோ வந்து இஸ் நவுன் ஆஸ் த லைட் ஹவுஸ் ஆஃப் த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெடிட்டேரியன், அதாவது கலங்கரை விளக்கம் அப்படின்னே சொல்கிறாங்களாம். ஏன்னா இந்த ஸ்டாம்போலி வந்து அவ்வளோ வந்து ஃபேமஸான லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேல்க்னோ அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா டோர்மெண்ட் வேல்க்னோனா செயல்படாது அப்படின்னு அர்த்தம். வேல்க்னோஸ் ஹேவ் no sign of activities for many years, but they may become active at that time. It is also called sleeping volcano. Vesuvius mountain of Italy, Fujiama in Japan, Krakatoa of Indonesia are famous examples of these types. அதாவது டோர்மனண்ட் வேல்க்னோ அப்படிங்கிறது பல வருடங்களாக ஒர்க்கே பண்ணாதான், செயலே படாதான். அந்த வேல்க்னோ அப்படி தூங்கிட்டே இருக்குமா. அந்த வேல்க்னோ எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு அறிகுறி இருக்கும், அது எப்போ பிளாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாதான். அது எப்போ பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும், அது ஒர்க்கே ஆகாது அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் அந்த வேல்க்னோ இருக்கும் அப்படிங்கிறாங்க.
அப்படி இருக்கக்கூடிய வேல்க்னோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, ஆக்டிவ் வேல்க்னோனா அது எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேல்க்னோலாம் அடிக்கடி பிளாஸ்ட் ஆகும், அதோட ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாதான மக்களுக்கு. ஆனால் இந்த டோர்மெண்ட் வேல்க்னோ அப்படிங்கிறது எப்பயுமே ஒர்க் ஆகாமல் தூங்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேல்க்னோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இட்டாலியில் இருக்குது, வெசூவியஸில் இருக்குது, ஜாப்பனீஸில் இருக்குது, ஃபியூஜிமா, இந்தோனேஷியா, சிரக்கோட்டா, இந்த பிளேஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய வேல்க்னோவா இதெல்லாம். நெக்ஸ்ட் வேல்க்னோ என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டின்ட் வேல்க்னோ, செயல் இழந்த வேல்க்னோ அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா எக்ஸ்டின்ட்னா த டாப் ஆஃப் எக்ஸ்டினிட் வேல்க்னோ மவுண்டைன்ஸ் ஹாவ் பீன் எரோடு எம்டி போப்பா ஆஃப் மியான்மர் அண்டு எம்டி கிளிமஞ்சாரோ அண்டு எம்டி கென்யா ஆஃப் ஆஃப்ரிக்கா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸ்டின்ட் வேல்க்னோஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலான வேல்க்னோஸ் வந்து மேலே இருக்கிற அந்த கூம்பு வடிவில் இருக்கக்கூடிய வேல்க்னோ வந்து மேலே மட்டும் என்ன பண்ணுவான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு அப்படியே என்ன பண்ணும் வெடிப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது நார்மலாக திரும்ப ஒன்று சேர்ந்துக்குமா. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டின்ட் வேல்க்னோவோட ஒர்க் என்ன அப்படின்னா வேல்க்னோ வெடிக்கும், ஆனால் அது வெடிக்கிறது அது கீழே இருக்கக்கூடிய பிளேஸ்க்கே தெரியாதான், அந்தளவுக்கு சைலண்ட்டாக வெடிக்குமா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து மோஸ்ட்லி இந்த எக்ஸ்டின்ட் வேல்க்னோ எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா மியான்மர், போப்போ, ஆஃப்ரிக்காவில் கிளிமஞ்சாரோ, கென்யா, இதெல்லாம் வந்து மிக எக்ஸாம்பிளுக்குரிய வேல்க்னோவாம். ஏன்னா இதெல்லாம் ஒர்க்கே ஆகாது, இருந்து இல்லாத மாதிரி வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த வேல்க்னோவாம். ஏன்னா அந்த வந்து செயல் இது ஒர்க்கே ஆகாது, ஆனால் பேர் வேல்க்னோ அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேல்க்னோஸ் இன் த வேர்ல்டு, அதாவது வேல்க்னோவோட பரவல் எங்கெங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வேல்க்னோஸ் ஆர் லொக்கேட்டட் இன் எ கிளியர்லி டிஃபைன்ட் பேட்டர்ன் அரவுண்ட் த வேர்ல்டு. எரிமலைகள் வந்து பொதுவாகவே அதிக இடத்துல இருக்கக்கூடியது கிடையாது, ஒரு சில பிளேஸில் தான் கொஞ்சமாக தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் நார்மலாக இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வேல்க்னோ இருக்காது அப்படிங்கிறாங்க. பர்டிகுலராக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த வேல்க்னோ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேல்க்னோஸ் இன் த வேர்ல்டு, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கடலோர பகுதிகளில் பெரும்பாலான இந்த வேல்க்னோ எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட there are about 500 active volcanoes and thousands of dormant and extinct ones. They occur along the coastal mountain ranges. இது அதிகமாக கடலோர பகுதிகளையும் மலை பிரதேசங்களிலையும் தீவுகளிங்க மட்டும்தான் வேல்க்னோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த வேல்க்னோ வந்து 3 வேல்க்னோவோட there are 3 major zones of volcanic activities in the world. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டுலேயே மிக முக்கியமான வேல்க்னோ இருக்குது, அது வந்து என்னென்ன ஒர்க்கை செய்யுது, அது என்னென்ன பகுதியில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தோமா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்கியூம் பெல்ட்டு. சர்க்கியூம் பெல்ட்டுனா பசிபிக் வளைய பகுதி அப்படின்னு அர்த்தம், அதாவது த சர்க்கியூம் பெல்ட்டு. செகண்ட் வந்து த மிட் கான்டினென்டல் பெல்ட்டு, அதாவது மத்திய கண்ட பகுதி அப்படின்னு அர்த்தம். தேர்டு வந்து மத்திய அட்லாண்டிக் பகுதி, த மிட் அட்லாண்டிக் பெல்ட்டு. 3 டைப்ஸ் சொல்கிறாங்க வேல்க்னோவில் நிகழ்வுகள் ஏற்படக்கூடியது. அதில் ஃபஸ்ட்டு த சர்க்கியூம் பசிபிக் பெல்ட், செகண்டு த மிட் கான்டினென்டல் பெல்ட், 3 த மிட் அட்லாண்டிக் பெல்ட் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இப்போ நாம் பார்க்கக்கூடியது த சர்க்கியூம் பெல்ட்டு. த சர்க்கியூம் பெல்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா it includes the volcanoes of the eastern and western coastal areas of Pacific Ocean. This zone is popularly termed as the Pacific Ring of Fire, which has been established to include 2/3 of the world volcanoes. அதுக்கு பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா த சர்க்கியூம் பசிபிக் பெல்ட்டில் கிட்டத்தட்ட வேல்க்னோ வந்து ஒரு கார்னரில் தான் இருக்கும். அது பர்டிகுலராக காஸ்டல்ஸு, அதாவது கடலோர பகுதிகளில் தான் இருக்கும். 3ல் 2 பகுதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேல்க்னோ இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, அது பர்டிகுலராக பசிபிக் ஓஷன் பக்கத்தில் தான் இந்த வேல்க்னோ இருக்குது
அதனால தான் இதுக்கு பேர் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், அதாவது பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பசிபிக் ஓசன் பக்கத்துலேயே இந்த வேல்கனோ இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறது கிடையாது. ஏன்னா இது பிளாஸ்ட் ஆச்சுன்னா கூட அந்த ஓஷன் பக்கத்தில் தண்ணி இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதான், அந்த வேல்கனோ வெடித்து சிதறி வரக்கூடிய லாவா நெருப்பு குழம்ப கண்ட்ரோல் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மிட் கான்டினென்டல் பெல்ட்னா மத்திய கண்ட பகுதி அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் த வேல்கனிக் ஜூன் ஆஃப் கன்வர்ஜென்ட் கான்டினென்டல் பிளேட் பவுண்டரிஸ் தட் இன்க்ளூட்ஸ் த வேல்கனோஸ் Alpine mountain Chinese Mediterranean Sea and the Felt Dune Eastern Africa. The important volcanoes of Vesuvius, Stromboli, Etna, Kilimanjaro and Kenya. Surprisingly, the Himalayas have no active volcanoes at all. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்த வேல்கனோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த மிட் கான்டினென்டல் பெல்ட் இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, நிறைய கார்னர் பகுதியில் மிட் கான்டினென்டல் அதாவது கண்டங்கள் 7 கண்டங்கள்னு சொல்கிறோம்ல, ஆஃப்ரிக்கா, ஆசியா, அண்டார்டிகா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த 7 கான்டினென்ட் இருக்கு இல்லையா, அந்த 7 கான்டினென்டல் பக்கத்துலேயே என்ன இருக்கும், மிட்டில் இந்த மிட் கான்டினென்டல் பெல்ட் இந்த வேல்கனோ இருக்கும். பட் ஆனால் இந்த வேல்கனோ வந்து அதிகமாக வந்து செயல்படக்கூடியது என்னென்ன பிளேஸ் அப்படின்னா, வெசுவியஸ், ஸ்டாம்போலி, எட்னா, கிளிமஞ்சாரோ, கென்யா, இந்த பிளேஸில் தான் அதிகமாக வேல்கனோ இருக்குது. எல்லா 7 கான்டினென்ட்லேயுமே இந்த வேல்கனோ இருக்குது. பட் ஆனால் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸ் இது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒர்க்கே ஆகாதான். ஆச்சரியமாக இருக்குமா, இது இவ்வளோ பெரிய வேல்கனோ ஆனால் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, அப்படியே செயல்படாமல் தூங்கிட்டே இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கிற அளவு சயின்டிஸ்டுகள் வந்து ஆராய்ச்சி பண்ணினா கூட அது எப்படி இருக்குதான், சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்களாம் இந்த வேல்கனோவை ஆராய்ச்சி பண்ணிட்டு, இது வந்து தூங்கும் வேல்கனோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லிப்பிங் வேல்கனோ மாதிரி இது எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்குது, பிளாஸ்ட் ஆகவே மாட்டேங்குது, ஒர்க்கே ஆக்டிவாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, த மிட் கான்டினென்டல் பெல்ட், ஏன்னா எல்லா கான்டினென்ட்லேயுமே இருக்கக்கூடிய வேல்கனோ இது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மிட் அட்லாண்டிக் பெல்ட் அப்படின்னா என்னென்னா, திஸ் பெல்ட் presents the different boundary of plates located along the mid-Atlantic ranges. Volcanoes of this area are mainly of fissure eruption type. Iceland is the most active volcanic area and is located on the mid-Atlantic range. See Helena and Azores Iceland and are their examples. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, த மிட் அட்லாண்டிக் பெல்ட் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அட்லாண்டிக் ஓஷன்ஸ் பக்கத்தில் இருக்குது. பட் ஆனால் இது எப்படி இருக்குன்னா, கூம்பு மாதிரி ஒரு ஷேஃபாக இருக்கும். கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஷேஃபில் இருக்கும். பட் ஆனால் இது அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அட்லாண்டிக் ஓஷன் பக்கத்தில் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற இடத்துல ஜெயின் ஹெலினா அசோர்ஸ் ஐஸ்லாண்ட்ஸில் இது அதிகமாக இருக்கக்கூடிய வேல்கனோ. இந்த வேல்கனோவும் ஆனால் அதிகமாக எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து வேல்கனோவை பற்றி பார்த்தோம், இந்த லெசனில் எர்த்குவேக் பற்றி பார்த்தோம். இதோட இந்த லெசன் முடியுதுமா. இதோட கண்டினியூஸ் வார்ம் அப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த எர்த் இஸ் இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் இஸ் கம்ப்ரஸ்டு வித் தட் த ஆன் ஆப்பிள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பூமியோட உள்ளே இருக்கக்கூடிய உட்பகுதியை வந்து என்ன சொல்கிறாங்க, இன்டீரியர் பிளேஸை ஆப்பிள் பழத்தோடு ஒப்பிடுறாங்களாம். ஏன்னா ஆப்பிள் மேலே பார்க்குறதுக்கு இருந்தாலும் உள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த இதுகள் சீட்ஸு இதெல்லாம் இருக்க நன்மைகள் அளிக்கிற மாதிரி நம்ம பூமி வந்து எப்படியுமே என்ன பண்ணுவோம், நமக்கு நன்மைகளே கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. த crust இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த்து. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நம்ம பூமிக்கு மேலே ஒரு க்ரஸ்ட்டு அவுட்டர் லேயர் இருக்குது அப்படிங்கிறாங்க. த அப்பர் பார்ட் ஆஃப் த எர்த் crust ஆஃப் சியால். அதுக்கு வந்து என்ன பேர், மேலே இருக்கக்கூடிய அப்பர் பார்ட்டு, மேலே இருக்கக்கூடிய நம்ம பூமிக்கு சியால் அப்படின்னு பேர். லோவர் பார்ட் உள்ளே இருக்கக்கூடிய பூமிக்கு அடியில் நம்ம தோண்டி எடுத்துமா இருக்கக்கூடிய மண்ணுக்கு பேர் சீமா அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. த மேண்டில் இஸ் அபவுட் 2900 கிலோமீட்டர் திக்னஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, 2900 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம பூமி வந்து திக்னஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க.
The lithosphere is broken into number of the plates known as the lithosphere plates. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது வந்து பாறை தட்டுக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு the earthquake waves recorded by an instrument known as seismography. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கம்மா, பூமியோட அதிர்ச்சி வந்து எப்பயுமே அலைகள் வந்து கருவியை பயன்படுத்தக்கூடியது. அந்த பூமியை அளந்து மெஷர்மெண்ட் எடுத்து நமக்கு சொல்லக்கூடிய அந்த கருவியோட பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிசிமோகிராஃபி அப்படிங்கிறாங்க. சிசிமோகிராஃபி அப்படின்னா புவி அதிர்வு வரைமணி அப்படின்னு தமிழில் அர்த்தம். நெக்ஸ்ட்டு சுனாமி இஸ் காஸ்டு பை த அண்டர் வாட்டர் எர்த்குவேக். பூமிக்கு அடியிலிருந்து கடலு பொங்கி தண்ணி அதிகமாக ஃபோர்ஸ் வேவ்ஸ் அதிகமாக வந்து அழிக்கக்கூடியது வந்து சுனாமி அப்படிங்கிறாங்க. கடலுக்கு அடியில் ப்ரெஷர் அதிகமாகி அலைகள் கடல் தண்ணி பொங்கி அதிகமாக வந்து எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது சுனாமி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எ வேல்க்னோ இஸ் எ வெண்ட் ஆஃப் ஓப்பனிங் இன் த எர்த் கிரஸ்ட். வேல்க்னோ எப்படி ஏற்படுதுன்னா பாறை குழம்பு உடஞ்சி அந்த மேக்மா இருக்கிற துகள்கள் வெடித்து அதுக்கப்புறம் லாவா வெளியே வருது, அதுதான் வேல்க்னோ அப்படிங்கிறாங்க. The shape of the volcano depends on the type of lava and force the eruption. லாவாவோட தன்மை, அதை வெளியேற்ற விதம், இது எல்லாமே எரிமலைகளை பொறுத்து தான் இருக்குது. அந்த வேல்க்னோ வந்து ரொம்ப ஹார்ஸாக ப்ரெஷர் அதிகமாகி பிளாஸ்ட் ஆகி பயங்கர ஃபோர்ஸாக வெடிச்சிச்சுன்னா லாவா அதிகமாக வெளியே வரும். இல்லைன்னா அந்த வேல்க்னோவோட வேல்யூபிள் கம்மியாக இருந்து அது அதிகமாக செயல்படாத வேல்க்னோவாக இருந்தால் லாவா கம்மியாக தான் வரும். அந்த வேல்க்னோவோட அந்த பாறையோட வெடிப்பை பொறுத்து தான் அந்த வேல்க்னோ வர இதை முடிவு பண்ண முடியும். வேல்க்னோ கம்மியாக வரதா அதிகமாக வருதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. There are 3 major zones of volcanic activities in the world. வேர்ல்டுலேயே 3 வேல்க்னோ இருக்குது, மேஜர் ஜூன்ஸ். அதாவது 3 மேஜர் ஜூன்ஸ் வேல்க்னோ இருக்குது. அதில் வந்து அதிகமாக ஆக்டிவில் இருக்கக்கூடிய வேல்க்னோ இருக்குது, ஆக்டிவ் இல்லாத வேல்க்னோவும் 2 டைப்ஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதோடு இந்த லெசன் முடியுதுமா. நாளைக்கு வேறு நியூ லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.